ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட் 6 அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட். இதுல இருந்து குரூப் 1க்கு 50 கொஸ்டின் கிட்ட கேக்குறாங்க. குரூப் 2 குரூப் 4 இருந்தா இதுல இருந்து 20 கொஸ்டின் கிட்ட கேக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான யூனிட். இதுல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க கரெக்டா என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு டாபிக்குமே சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்குமே வீடியோ போடுவேன். நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். இந்த டாபிக்கை நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அப்புறம் பிகினிங் ஆஃப் நேஷனல் பிரஸ், மெட்ராஸ் மகாஜன சபா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் நம்ம விடுதலை நோக்கி நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். ஆனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு முன்னாடி ஒரு சில அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். அதுதான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். அதுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட், சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம இங்க பார்ப்போம். ஐயனம் பார்க்கும்போது ஹோலா இந்தியால எப்படி சுதேசி மூமெண்ட் கொண்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் திருநெல்வேலி அப்ரைசிங், இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எப்படி புரட்சிகர தேசியவாதிகள் எந்தெந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அப்புறம் அன்னை பெசன்ட் அம்மையார் நம்மளோட தமிழ்நாட்டுல என்னென்ன பங்கு வகிச்சாங்க, ஹோம் ரூல் மூவ்மெண்ட், இதை பத்தியும் நம்ம டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் நீங்க இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 10th இருக்கக்கூடிய அந்த டாபிக்கை நீங்க எடுத்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஏன்னா இந்த லெசன் நான் எங்க இருந்தெல்லாம் சோர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கு, அப்புறம் 10th நியூ புக்கு, அப்புறம் 12th நியூ புக்கு, 12th ஓல்டு புக், இதுல இருந்து எல்லாமே சேர்த்து தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க ஒன்ஸ் இந்த டாபிக் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு 10th இருக்க சப்ஜெக்ட பார்த்துட்டு அதுல இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் இங்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதை மட்டும் நீங்க புக்ல சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்ல நோட்ஸாவே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதை பத்திலாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஆரம்ப காலத்துல ஆங்கிலேயர்கள் கூட எதிர்த்து போராடினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள். இவங்களை பத்தி நம்ம டீட்டெயிலாவே ஏர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவங்க யாரு அப்படின்னா பாளையக்காரர்கள் தான். இந்த பாளையக்காரர்களும் பிரிட்டிஷ்க்கும் நிறைய சண்டை இருக்கும். பாளையக்காரர்களுக்கு யாரெல்லாம் வருவாங்க, புலித்தேவர் வருவாங்க, வேலு நாச்சியார் வருவாங்க, அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் வருவாங்க, கட்டபொம்மன் வருவாரு, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு பெரிய டாபிக். நம்ம டீட்டெயிலா அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப ஆரம்ப காலத்துல பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் பயங்கரமான அந்த போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பாளையக்காரர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப படிப்பறிவு உள்ளவங்க எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போறோம்ல, நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போற அந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மகாஜன சபா, அது எல்லாமே வந்து நல்ல கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி போராடினாங்க அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல நடந்த மிகப்பெரிய போர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலூர் முட்னி, அதாவது வேலூர் கிளர்ச்சி. இந்த வேலூர் கிளர்ச்சியிலையும் பிரிட்டிஷ் வந்து அவங்கள பயங்கரமா அடக்குமுறை பண்ணிடுவாங்க. ஆரம்பத்துல நல்லா பிரிட்டிஷ் கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா கடைசியில ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையுமே அடக்கிடுவாங்க, சப்ரஸ் பண்ணிடுவாங்க. சோ இத பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா இன்னொரு டாபிக்ல தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி போராட்டத்தை கொண்டு போனாங்க அப்படிங்கறது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை யாரு முத நிறுவினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கசாலு லட்சுமி நரசி செட்டி, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச பிள்ளை. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கறத உருவாக்குனாங்க. இதுல இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிசினஸ் மேன் தான் யாரு, இவர் கசாலு லட்சுமி நரசி செட்டி அப்படிங்கிறது. எந்த டேட்ல இவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா February 26, 1852. இந்த டேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட 10th புக்ல இயர் மட்டும் கொடுத்திருப்பாங்க, டேட் கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ நீங்க அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. February 26, 1852. எவ்வளவு காலம் இது இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் தான் நல்லா செயல்பாட்டுல இருந்திருக்கும்.
1852 ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் 1862 செயலிழந்து போயிடும். இந்த 10 ஆண்டு காலகட்டத்துல அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும். இவர் மெட்ராஸ் சிட்டில ஒரு முக்கியமான பிசினஸ் மேன் அப்படின்னு பார்த்தோம்ல. சோ இதுல இருக்கக்கூடிய முக்காவாசி மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சங்கம், சென்னை வாசிகள் சங்கத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதை கொண்டு போய் அரசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஒரு சில தனிப்பட்ட குழு எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில விருப்பங்கள்லாம் இருக்கும். அந்த விருப்பத்தை கொண்டு போய் இவங்களுக்கு அரசிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதல்ல இவங்களோட முக்கியமான பங்கு. இவங்களோட முக்கியமான பங்கு என்ன? பொதுமக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் அரசிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவங்களோட முக்கியமான நோக்கமா கொண்டு இவங்க செயல்பட்டாங்க. இவங்க பிளே பண்ண முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிய குறைக்கிறதுக்காக இவங்க ரொம்பவே போராடிப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் வந்து நம்ம விவசாயிகளுக்கு நிறைய வரி அப்படிங்கிறத விதிச்சிருப்பாங்க. ஜமீன்தாரி, ரியத்வாரி சிஸ்டம்லாம் பார்த்திருக்கோம்ல நம்ம. அதுக்கு கீழே நிறைய வரிய செலுத்தி அவங்களுக்கு பெரிய பேர்டனை தந்திருப்பாங்க. அதற்காக இவங்க பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணியிருப்பாங்க. யாரு? சென்னை வாசிகள் சங்கம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக நிறைய மிஷனரிஸ் வந்து இங்க வந்திருப்பாங்க. அதுக்கு அரசு வந்து ஆதரவுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு எதிர்த்து இவங்க நிறைய போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கறது உங்களுக்கு முக்கியமான பங்கு. இதை நம்ம போன ஸ்லைட்லயே பார்த்தோம். சோ அடுத்து இவங்க ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, பட்டய சட்டம் 1853. பட்டய சட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒருக்க அதை வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெட் யாரு? பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அந்த குயின். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து அங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க அவங்க டைரக்டா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் நம்மள ஆட்சி பண்ணி கண்ட்ரோல் பண்ணியே வச்சிருப்பாங்க. இந்தியாவை ஆண்டுட்டு இருப்பாங்க. சோ இவங்க சென்னை வாசிகள் சங்கம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சில குறைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனா எழுதி சப்மிட் பண்ணுவாங்க. எங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ரூலை இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு பதில் நீங்க டைரக்டா அங்க இருந்து எங்களை ஆட்சி புரியுங்க அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல இவங்க என்னென்ன குறைகள்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்றாங்க, என்னென்ன தவறுகள்லாம் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு குறைகள்லாம் எழுதி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிருப்பாங்க. எந்த டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1852. ஏன்னா அடுத்து 1853 பட்டய சட்டமா என்ன பண்ணணும், அவங்க கொண்டு வரணும். அதுக்கு அவங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பட்டய சட்டம்ல மறுபடியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே கொண்டு வரலாமா என்னங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ டிசம்பர் 1852ல அவங்க பெட்டிஷனை சப்மிட் பண்ணிடுறாங்க. அதுல என்னென்ன குறைகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறையாவே அவங்க எதை வைக்கிறாங்க, ரயத்வாரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பேர்டனா இருக்கு. அது மூலமா அவங்க வரி கட்ட முடியாம நிறையவே கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படிங்கிறத அவங்க முதல் பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி அவங்க கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம ஏன்ஷியன்ட் வில்லேஜ் சிஸ்டம், அவங்க எப்ப முன்னாடி விவசாய முறைகள் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை அப்படியே இப்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறையில எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதை இவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம நீதித்துறை போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. அது அவ்வளவா பெர்ஃபெக்டாவும் இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா யாரும் தப்பு பண்ணாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கிறது இல்ல. அதற்கான நீதியும் அவங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கிறது இல்ல. இதையும் அவங்க ஒரு முக்கியமான பாயிண்டா எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, இப்ப ஒருத்தவங்க ஒரு பொசிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா அவங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல அவங்க போஸ்டிங் போடுறாங்களோ அதுக்கான அந்த மொழி பேச தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையுமே அவங்க வந்து பார்க்காம ஒரு ஜட்ஜ வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சோ இத ஒரு குறையா அவர் எடுத்து வைக்கிறாங்க. யாரு? சென்னை வாசிகள் சங்கம். அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மிஷனரி ஸ்கூல், அதாவது கிறிஸ்டியன் அந்த மாதிரி பரப்புறதுக்கு கவர்மெண்டா என்ன பண்றாங்களா, மானியம் தர்றாங்களாம். சோ இதையும் வந்து இவங்க எதிர்த்து என்ன பண்றாங்க, ஒரு கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றாங்க. சோ இதை எல்லாமே ஃபைல் பண்ணி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாங்க. எந்த டேட்ல? டிசம்பர் 1852ல சப்மிட் பண்றாங்க. சோ அத பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்றாங்க. எப்போ? மார்ச் 1853ல. மார்ச் 1853ல தான் என்ன பண்றாங்க அவங்க, இத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க யார் வருவார் அப்படின்னா,
ஹச்டே சைமர் இவர் தான் சேர்மன் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நம்ம 10th புக்ல கிடையாது. இவர் எங்க வருவாரு? நம்ம மெட்ராஸ்க்கு வந்து அக்டோபர் 1853ல வந்து இவங்க சொன்னாங்கல்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக இவங்க வருவாங்க. எந்தெந்த ஏரியாவெல்லாம் விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டூர், கூடலூர், சாரி கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் அண்ட் திருநெல்வேலி இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் அவங்க விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிட்டு இவங்க சொன்ன குறைகள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட போய் சொல்லுவாங்க. பட் இவர் வந்ததுனால பெருசா எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பட்டய சட்டம் 1853 கொண்டு வந்துருவாங்க. அதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரூல் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ இவங்களோட நோக்கம் என்ன, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகளை ரூல் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா டைரக்டா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கவங்களே எங்களை ரூல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் எங்க முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. பட் அதையும் மீறி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, நம்மள ரூல் பண்ணிடுவாங்க. ஸோ இதை அகேன்ஸ்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பெட்டிஷனை சப்மிட் பண்ணுவாங்க. அதுல எத்தனை பேர் சைன் பண்ணிருப்பாங்க, 14,000 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. 14,000 மெம்பர்ஸ் சைன் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிட்டிஷ்க்கு இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி 14,000 பேர்கிட்ட சைன் வாங்கி 2வது பெட்டிஷன் சப்மிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கறது ரூல் எப்போ நம்ம கண்ட்ரில முடிவுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவோல்ட் ஆஃப் 1857 அதுக்கப்புறம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரில ஸ்டாப் பண்ணிட்டு டைரக்டா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நம்மளால கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. ஓகே, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பண்ண மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ அபிஷியல்ஸ் வந்து பெசன்ஸ், அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் நம்மளோட விவசாயிகள்கிட்ட டார்ச்சர் பண்ணி வரி எல்லாம் வசூலிப்பாங்க. இதுக்கு டார்ச்சர் ஆக்ட்னே பேரு. அந்த ஆக்டுக்கு கீழே இவங்க என்னெல்லாம் கேக்குறாங்களோ, வரி எப்பப்பெல்லாம் கேக்குறாங்களோ அப்பெல்லாம் பெசன்ஸ் வந்து கொடுக்கதான் செய்யணும். அவங்களுக்கு மழை எதுவும் பெய்யாம அதனால வறட்சி சூழ்நிலை ஏற்பட்டு சரியா பயிரிட முடியாம இன்கம் வரலனாலும் இவங்களுக்கு கரெக்டா வரி மட்டும் கரெக்டா செலுத்திடணும். அது எப்படி முடியும்? அதுக்கு அகேன்ஸ்டா தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ன பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. ஸோ டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க, இவங்க பண்ற போராட்டம் மூலமா அதை அப்படியே அபாலிஷ் பண்ணிடுறாங்க, அதாவது ஒழிச்சிடுறாங்க. டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறதே ஒண்ணு எடுத்து விட்டுறாங்க. ஸோ இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. பெசன்ஸுக்கு, ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளுக்கு இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஸோ இப்படியெல்லாம் நல்லது பண்ணாலும் இவங்க 1862 பெருசா இவங்க செயல்படலை. கரெக்டா 10 வருஷம் தான் இவங்க இருந்திருக்காங்க. அந்த 10 வருஷத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ 1884ல இவங்க மெட்ராஸ் மகாஜன சபா, அடுத்து நம்ம பார்க்க போறோம்ல, அது கூட இவங்க மெர்ஜ் ஆகி அவங்களோட சேர்ந்து இவங்க அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனலைஸ்டு பிரஸ், தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம். அதாவது இந்த பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன்னா மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செய்தித்தாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். இதை எப்ப நம்மளோட இந்தியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, முத்துசாமி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு இந்தியன் வந்து ஜட்ஜா இருக்காரு அப்படின்னா அது யாரு, முத்துசாமி தான். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1877. அது வரைக்கும் பிரிட்டிஷ் தான் வந்து ஜட்ஜா இருந்துகிட்டு இருப்பாங்க. 1877ல முத்துசாமி அப்படிங்கிறவரை தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் ஒரு இந்தியன். இத ஃபுல்லா அந்த பிரஸ், அதாவது நியூஸ் பேப்பர்ல இதை கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு இந்தியனை ஜட்ஜா போட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் இந்தியன் இந்த மாதிரி ஜட்ஜ் ஆனா அது நல்ல விஷயம் தானே, அதை எதுக்காக இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் படிச்சவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சுக்கு, அந்த நியூஸ் பேப்பரை எல்லாத்தையும் நடத்திட்டு வந்தது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க அப்படின்ட்டு. சோ அதனாலதான் ஒரு இந்தியன் ஜட்ஜா வந்ததை பொறுக்க முடியாம இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அப்ப எல்லாருமே கொஞ்சம் படிப்பறிவோட இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தினால. அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இவங்க என்ன நினைச்சாங்க, சோ நம்மளும் இதே மாதிரி நியூஸ் பேப்பர் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கு நம்மளோட எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு கருவியா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர். யார் இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இவர் தான் சுப்பிரமணியம், இவர் வீர ராகவாச்சாரியார். இவங்க கூட இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்த இயர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878ல.
சோ இனி இந்த ஹிந்து அப்படிங்கிறது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவங்களோட நம்ம போராட்டத்துக்கு மிகப்பெரிய பங்கு வகிச்சது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த த ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். இது மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சுதேசி மித்ரன் அப்படிங்கிறது ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர். இதையும் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1891ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு பருவ இதழா தான் இருந்துச்சு. அதாவது நம்ம வாரம் வரும்ல, இல்ல மந்த்லி ஒன்ஸ் ஒரு மேகசின் வரும்ல, அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 99க்கு அப்புறம் இது வந்து டெய்லி நியூஸ் பேப்பரா மாத்திட்டாங்க. சோ இது கேட்பாங்க 1891ல வந்து ஆரம்பிக்கும் போது அது டெய்லி நியூஸ் பேப்பரா, வீக்லி நியூஸ் பேப்பரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1899க்கு அப்புறம் தான் அது வந்து டெய்லி நியூஸ் பேப்பரா ஆகும். நாளிதழா மாறும். இது என்னது? சுதேசமித்ரன். சுதேசமித்ரன் அப்படிங்கிற தமிழ் நியூஸ் பேப்பர். ஹிந்து அப்படிங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரா இருக்கும். சுதேசமித்ரன் அப்படிங்கிறது தமிழ் நியூஸ் பேப்பர். சோ இந்த 2 நியூஸ் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் அந்தந்த ஏரியால என்ன பண்ணாங்க, அந்தந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் பத்திரிகைகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி வந்த பத்திரிகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பேட்ரியாட், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசபிமாமி, விஜயா, சூரியோதயம், இந்தியா அப்படிங்கிற நிறைய நியூஸ் பேப்பர் வர ஆரம்பிச்சிச்சு. இது மூலமா மக்களுக்கு அவங்களோட கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பக்கபலமா இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது மெட்ராஸ் மகாஜன சபா. இது எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மே 16, 1884. இது எந்த இடத்துல இருக்கு செயல்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிந்து எல்லிஸ் ரோடு ஜங்ஷன், மவுண்ட் ரோடு, சென்னையில. இப்போ இந்த ஹிந்து அப்படிங்கிற இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதுக்கான அபிஷியல் கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல தான் இருக்கு. சோ அதே பிளேஸ்ல தான் மெட்ராஸ் மகாஜனா சபா அப்படிங்கிறது முன்னாடி செயல்பட்டு இருந்துச்சு. இதுல யாரெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்த சார்லோ, அப்புறம் சுப்பிரமணியம், பாலாஜி ராயோ, சேலம் ராமசாமி, வீரராகவச்சாரி, பி ரங்கையா, இவங்க எல்லாரும் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளோட 10th புக்ல 3 நேம் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. அனந்த சார்லு கொடுத்திருப்பாங்க, வீரராகவச்சாரியா கொடுத்திருப்பாங்க, ரங்கையா கொடுத்திருப்பாங்க. மத்த 3 பேர் கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல அனந்த சார்லு அப்படிங்கிறவர் தான் செயலாளரா இருப்பாங்க. ரங்கையா தான் இந்த ஆரம்பிச்சதும் முதல் தலைவரா இருந்தது யாரு அப்படின்னா ரங்கையா. சோ இந்த 2 பாயிண்டையுமே நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இவங்க என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்கல்ல. இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்கல்ல. நம்ம இப்போ வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே எக்ஸாம் எழுதுற மாதிரி வந்துருச்சு. பட் அப்பெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா இங்கிலாந்துல போய் தான் எக்ஸாம் எழுதணும். சோ இதுக்காகவே நிறைய இந்தியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அங்க போக முடியாது அப்படின்னு அந்த எக்ஸாமை எழுதாமலே விட்டுருவாங்க. சோ அதனால இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம நீங்க இங்கிலாந்துலயும் அதே டைம்ல இந்தியா 2 இடத்துலயும் ஒரே சமயத்துல கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதையும் வந்து அபாலிஷ் பண்ணணும், அதுக்கு பதில் இந்தியால கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ வரிய குறைக்கணும். அதுக்கப்புறம் சிவில் அண்ட் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அதையும் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய கோரிக்கைகளை வைப்பாங்க. இவங்க வச்ச இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையுமே மறுபடியும் இந்த கோரிக்கை எதுவுமே அவங்க நிறைவேற்றிருக்க மாட்டாங்க பிரிட்டிஷோ. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் இதே கோரிக்கையை மறுபடி வைக்கிறாங்க. சோ இப்ப நான் சொன்ன இந்த 2 ஸ்லைட்ல இருக்கிறதும் நம்ம 10th புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். பட் இது போக ஓல்டு புக்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் நோட் பண்ணி 2 ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட புக்ல சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்போ டிசம்பர் 1895 அந்த காலகட்டத்துல இந்தியாவோட வைஸ்ராயா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா லார்ட் எல்கின் அப்படிங்கிறவரு. அவரு மெட்ராஸ்க்கு வருவாரு. அப்ப மெட்ராஸ் மகாஜன சபா அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. அவர் அதை அக்செப்ட் பண்ண மறுத்துருவாரு. சோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க இதுல, எந்த வைஸ்ராய் இந்த மெட்ராஸ்க்கு வரும்போது மெட்ராஸ் மகாஜனா இன்வைட் பண்ணாங்க, அதை அவர் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு, லார்ட் எல்கின் அப்படிங்கிறவரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சபா வந்து சால்ட் சத்தியாகிரகம் அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22, 1930ல உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. எந்த ஏரியால, மெட்ராஸ், ஜார்ஜ் டவுன், அதுக்கப்புறம் எஸ்பிளாண்டே, ஹைகோர்ட், அதுக்கப்புறம் பென்செராஸ், இந்த ஏரியால எல்லாம் அவங்க சால்ட் சத்தியாகிரக மூவ்மெண்ட் அதாவது உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி அந்த மாதிரி இயக்கத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமா அவங்கள தாக்கிடுவாங்க சத்தியாகிரகிஸ. சோ இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு 3 man கமிஷன் அப்படிங்கிறத போடுவாங்க. யாருக்கு கீழே அப்படின்னா
டி.ஆர். ராமச்சந்திர ஐயர். இதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். டி.ஆர். ராமச்சந்திர ஐயர் அவருக்கு கீழ இந்த மாதிரி போலீஸ் சத்தியாகிரகர்ஸ வந்து போலீஸ் பயங்கரமா காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருவாங்கல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, என்கொயர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாரி சப்மிட் பண்ணிருவாரு. ஸோ இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு. மெட்ராஸ் மகாஜன சபா ஒரு சால் சத்தியாகிரக மூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா பிரிட்டிஷ் போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்கள தாக்குதல் பண்றாங்க. அத அவங்க என்கொயர் பண்ணி பிரிட்டிஷ் கிட்ட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றாங்க. யாரு? டி.ஆர். ராமச்சந்திர ஐயர். இது நம்ம புக்ல குடுக்காத பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நீங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அக்டோபர் 24, 1896ல வந்து நம்ம மகாத்மா காந்தி ஒரு ஸ்பீச் குடுத்திருப்பாரு. மெட்ராஸ் மகாஜன சபா ஒரு மீட்டிங் மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல மகாத்மா காந்தி ஒரு ஸ்பீச் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவாரு, இந்த சபால கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ல கலந்துப்பாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான தலைவர்கள்ல அவங்க எப்படி மெட்ராஸ் மகாஜன சபால வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட் நம்மளோட ஓல்டு புக்ல குடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இதுல ஐஎன்சி அப்படிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். 1875ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்துவாங்க. யாரு? இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. யாரு? ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம். என்ன போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னா, காட்டன் வெளியில இருந்து வரக்கூடிய பருத்தியை இறக்குமதி செய்யறதுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இது எப்போ? 1875ல. அதுக்கப்புறம் 1877ல என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த அரசு பணிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இந்திய மயமாக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. எப்போ? 1877ல. அதுக்கப்புறம் 1878ல வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நியூஸ் பேப்பர்னு எதுக்காக நம்ம கொண்டு வரோம்? நம்மளோட கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான். பட் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்து அதுல என்னென்ன நியூஸ் எல்லாம் பிரிட்டிஷ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, என்னென்ன நியூஸ் எல்லாம் நீங்க போடணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் அவங்க அந்த அந்த நியூஸை மட்டும் தான் அவங்க வெளியிடணும். அப்புறம் நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? சோ இதுக்கு அகைன்ஸ்டா இவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1883ல இல்பர்ட் பில் அப்படிங்கிறதுக்கு ஆதரவா இவங்க போராட்டம் பண்ணுவாங்க. இல்பர்ட் பில் அப்படின்னா என்னன்னா, அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்படின்னா, அத வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ்காரங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய ஜட்ஜும் வந்து பிரிட்டிஷ்காரரா இருந்தாரு அப்படின்னா, ஈஸியா அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. இல்ல ஒரு இந்தியன்ஸா இருந்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு பெரிய தண்டனை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இல்பர்ட் பில்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஏதாவது இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அந்த கேஸ வந்து இந்தியனும் என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்பர்ட் பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஆதரவா இவங்க என்ன பண்றாங்க? போராட்டம் நடத்துறாங்க. சோ இப்போ இந்த 1885ல தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது வருது. 1875ல இருந்தே அப்பப்போ ஒரு சில போராட்டங்கள் தனித்தனியா அங்கங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ இப்ப எல்லாரும் என்ன ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அங்கங்க நம்ம இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா பெருசா நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கமா இருந்தா மட்டும்தான் நம்மளால பெருசா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம உருவாக்குறாங்க. ஏன்னா அங்கங்க நடக்குது போராட்டம் அப்படிங்கிறது. அது பெருசா எந்தவித ரிஃப்ளெக்ஷனும் குடுக்க போறது இல்ல. இது இந்த மாதிரி ஒரே எண்ணங்களா இருக்கிறவங்க ஒண்ணா இருந்தாங்க அப்படின்னா, ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு உருவாக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து நம்ம போராட்டம் பண்ணி, அது மூலமா நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம இனி பார்க்க போறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தி தான். சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கறது 1885ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ இதை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 1884 டிசம்பர் அந்த கூட்டத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுலதான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1885ல நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கறத கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஓ ஹியூம், அதாவது அலன் ஆக்டேவியன் ஹியூம். இவர் யாரு அப்படின்னா ஐசிஎஸ் ஆபீசர். ஐசிஎஸ் அப்படின்னா நம்ம இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரி ஐசிஎஸ் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க.
இவர் வந்து யாரு அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ்காரங்க தான். இங்கிலீஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவர். அவர் தான் வந்து இந்த டிசம்பர் 1884 ஒரு சந்திப்பு நடத்துவாங்கல்ல, அதுக்கு ஹெட்டா இருப்பாரு. இது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, நம்ம அடையாறுல பிரம்ம ஞான சபை தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்குல்ல, அங்கதான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கு யாரு தலைமை வகிச்சிருப்பாங்க? ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவங்க. எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா டிசம்பர் 1884. ஸோ இந்த மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ இந்த மீட்டிங்ல யார் யாரெல்லாம் பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாதாபாய் நாரோஜி, கேடி திலக், சுரேந்திரநாத் பானர்ஜி, அப்புறம் ஜி சுப்பிரமணியன், அனந்த சார்லு, ரங்கையா, இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஏன்னா நம்ம இங்க பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரிலேட்டடா தானே பாக்குறோம். ஸோ இந்த தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் வந்திருப்பாங்க? ஜி சுப்பிரமணியன், அனந்த சார்லு, ரங்கையா. இந்த மீட்டிங்ல டிசம்பர் 1884 மீட்டிங் நடக்குதுல, அதுல இவங்க எல்லாருமே கலந்துருப்பாங்க, இந்த 6 பேரும். அதுக்கப்புறம் டிசம்பர் 28, 1885ல காங்கிரஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அபிஷியலா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது டிசம்பர் 28, 1885ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் 3 செஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே 1885ல ஒரு செஷன் நடக்கும். ஸோ 2வது செஷன் 1886, 1887 3வது செஷன் நடக்கும். முதல் செஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே, 2வது செஷன் கல்கத்தா, 3வது செஷன் வந்து மெட்ராஸ்ல மக்கீஸ் கார்டன். இப்ப அதை வந்து நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் லைட், அதாவது 1000 விளக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, முன்னாடி அது வந்து மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கீஸ் தோட்டம் அப்படின்ட்டு. இப்ப அதை நம்ம 1000 விளக்குன்னு சொல்றோம். அந்த இடத்துல 3rd செஷன் நடந்திருக்கு. இந்த டேப்லர் காலம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டேப்லர் காலம். ஸோ நீங்க இதை கரெக்டா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப பிளேஸ்ங்கிறது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆல்பபெட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பி தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ பாம்பே, அடுத்து சி கல்கட்டா, அடுத்து மெட்ராஸ் பிசிஎம். இந்த ஆர்டர்ல தான் நடந்திருக்கும். இயர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 85, 86, 87 கண்டினியூஸா இருக்கு. அதுக்கப்புறம் லீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல டபிள்யூசி பானர்ஜி, அடுத்து தாதாபாய் நாரோஜி, அடுத்து 3rd செஷன்ல பத்ருதீன் தயாப்ஜி. இப்ப இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பானர்ஜி தானே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? பேனர்லாம் வச்சு கட் அவுட் வச்சு பெருசா பண்ணுவாங்கல்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் அந்த தலைவர் யாரு? பானர்ஜி, டபிள்யூசி பானர்ஜி. நெக்ஸ்ட் கல்கட்டா. கல்கட்டானா சி தானே, சிக்கு அடுத்த லெட்டர் டி. சோ தாதாபாய் நாரோஜி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மெட்ராஸ்னா பத்ருதீன் தயாப்ஜி. ஸோ இதே மாதிரி நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது கோட் வேர்ட் தெரிஞ்சாலும் அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் செஷன்ல 72 பேர் பங்கேற்றிருப்பாங்க. அதுல 22 பேர் மெட்ராஸை சேர்ந்தவங்க. அடுத்த 3வது செஷன்ல 607 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதுல 362 பேர் மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்க. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம புக்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாக்ஸ். தமிழ்ல நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இப்போ முன்னாடி இருந்த நேஷனலிஸ்ட் எல்லாரும் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன ரூம்ல வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்றது, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்றது, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க இந்த மாடரேட்ஸ்னா யாரு? மிதவாத தேசியவாதிகள். என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க என்ன பண்ணாங்க? முன்னாடி இந்த நேஷனலிஸ்ட் ஒரு சின்ன ரூம்ல ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? பெருசா பப்ளிக்ல வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களோட ஓன் லாங்குவேஜ், அதாவது தமிழ்னா தமிழ் லாங்குவேஜ்ல, அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல டெலிவர் பண்றாங்க. ஸோ முக்கியமான மாடரேட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில மெட்ராஸ்ல இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசர், அதுக்கப்புறம் சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ரமணார், நடேசன், மாதவராயோ, சுப்பிரமணியர். இவங்க எல்லாருமே யாரு? நம்ம மெட்ராஸ்ல இருந்து வந்தக்கூடிய மிதவாத தேசியவாதிகள். சோ தமிழையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொடக்க கால தேசியவாதிகள் எது மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்க? அரசமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஆங்கிலத்துல கலந்துரையாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அறை கூட்டம் அப்படின்னா ஒரு சின்ன ஹால்ல மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் யாரு? இந்த மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்றாங்க? பெரிய பெரிய கூட்டம், அதாவது பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி அவங்களோட மீட்டிங்கை கண்டக்ட் பண்றாங்க. ஏதாவது சொல்லணும்னாலும் அவங்களோட சொந்த மொழியில தான் அவங்க சொல்லாடுறாங்க. அதாவது வட்டார மொழி. தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, அந்த மாதிரி அவங்களோட வட்டார மொழியில அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க.
இதுல யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்ரீனிவாச சிவசாமி, நடேசன், கிருஷ்ணசாமி, வெங்கட்ரமணார், மாதவராயன், சுப்பிரமணியார் இவங்க எல்லாருமே மிதவாத தேசியவாதிகள். எங்க உள்ளவங்க இவங்க எல்லாருமே மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மிதவாத தேசியவாதிகள். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து அன்றைய சென்னை மாகாணமா இருந்துச்சு. சென்னை மாகாணத்துல எந்தெந்த பகுதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசல பெரும் பகுதி. அதாவது எதெல்லாம் அப்படின்னா, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் கடற்கரை மாவட்டங்கள், ராயலசீமா அதுவும் எதுக்குள்ள தான் இருந்துச்சு? மெட்ராஸ் மாகாணத்துல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கர்நாடகால இருந்தக்கூடிய பெங்களூர், பெல்லாரி, சவுத் கனடா இதுவுமே எப்படி மெட்ராஸ் மாகாணத்துல தான் இருந்துச்சு. அப்புறம் கேரளால இருக்கக்கூடிய மலபார், ஒடிசால இருக்கக்கூடிய கஞ்சம் இது எல்லாமே அப்போ மெட்ராஸ் மாகாணமா தான் இருந்துச்சு. இப்பதான் அது பிரிச்சு பிரிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பாலிட்டியில யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்தோம். ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க பாலிட்டி பிளேலிஸ்ட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோவை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் அப்படின்னா என்னன்னா, அதாவது இது எப்போ ரொம்ப பாப்புலர் ஆகும், கொண்டு வருவாங்க அப்படின்னா, வங்க பிரிவினை அப்படின்னு 1905ல 1905ல வங்க பிரிவினை அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது பெங்கால வந்து 2ஆ பிரிப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட போராடும் முறை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி கொண்டு பண்ணுவாங்க அப்படின்னா, சுதேசி மூவ்மெண்ட். சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன? நம்ம வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு நம்ம இந்தியால தயாரிக்கிற பொருளை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் சுதேசி அப்படிங்கிறது. இப்ப நம்ம மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியாலாம் சொல்றாங்கல்ல. நம்ம நாட்டிலேயே தயாரிச்சு, நம்மளோட பொருளையே உற்பத்தி பண்றே சரி நம்ம கண்ட்ரிலயே உற்பத்தி பண்ணி, நம்ம நாட்டு மக்களே அத பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம்ல. அததான் என்ன சொல்றாங்க? சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது. அப்ப சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது, ஆ நம்ம கண்ட்ரில ஓனா தயாரிக்கணும். பிரிட்டிஷ் பொருட்களை எல்லாத்தையும் புறக்கணியும். அதுதான் என்னது? சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. அப்போ சுதேசி மூவ்மெண்ட்ட எந்த இடத்துலலாம் இதுக்கான லீடர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா இந்த 3 ஏரியால இருந்து தான் நெறைய லீடர்ஸ் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அ சுதேசி என்டர்பிரைஸ் அப்படின்னா, புதுசா நம்ம கண்ட்ரில தயாரிப்பாங்கல்ல பொருட்கள், அந்த நிறுவனத்த வந்து இவங்க ஊக்குவிப்பாங்க. அதுக்கப்புறம் பாய்காட் ஃபாரின் குட்ஸ் அப்படின்னா, அந்நிய பண்டங்கள என்ன பண்ணணும்? புறக்கணிக்கணும். ப்ரொமோட் நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னா தேசிய கல்வியை முன்னெடுத்து கொண்டு போகணும். இதெல்லாம் இதோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. அடுத்து தமிழ்நாட்டுல இருந்து யார் யாரெல்லாம் இதுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க அப்படின்னா, வ.உ. சிதம்பரனார். இவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா, அடுத்து வி. சர்க்காரியார். இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சுதேச இயக்கத்துக்காக போராடின தலைவர்கள். நெக்ஸ்ட் நெறைய கூட்டங்கள் அங்கங்க நடத்தி இந்த சுதேசி இயக்கத்தை மட்டும் விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினாங்க. முதல்ல தமிழ்ல வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் சுதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடிப்பாரு. அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை மக்களுக்கு இடையில ஏற்படுத்தியிருக்கும். அது மூலமா நிறைய விடுதலை போராட்டம், அதாவது சுதேசி இயக்கத்தை வந்து மக்களோட மனதுல பெரிய அளவுல பதிச்சது இந்த சுதேச கீத பாடங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஐடியாவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சுதேசமித்ரன் அண்ட் இந்தியா அப்படிங்கிற நாளிதழ் ரொம்பவே பயன்படுத்துச்சு. அதுக்கப்புறம் மே 1907ல பாரதியார் பிபின் சந்திரபால மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வந்து மக்கள் கிட்ட பேச வைப்பாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேரு இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்பவே முக்கியமானது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஆரம்பா? நம்மளோட வி.ஓ. சிதம்பரனார். எந்த இடத்துல ஆரம்பிப்பார் அப்படின்னா தூத்துக்குடியில. அதாவது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். இதுவரைக்கும் கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற ஒண்ண பிரிட்டிஷ் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தாங்க. மொத இந்தியால கப்பல் நிறுவனம் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நம்ம வி.ஓ. சிதம்பரனார் தான். இவரு 2 ஷிப் காலியா அண்ட் லாவோ அப்படின்னு 2 ஷிப்ப வாங்கி அது எந்த 2 இடத்துக்கு இடையில ஓட்டம் பாப்பாரு அப்படின்னா தூத்துக்குடிக்கும் கொலம்புக்கும் இடையில 2 கப்பலையும் அவர் வந்து ஓட்டம் பாப்பாரு. அதுக்கப்புறம் அப்போ நம்ம சுதேசி மூவ்மெண்ட்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதெல்லாம் சுதேசி மூவ்மெண்ட்டாக மக்கள வந்து தூண்டுச்சு அப்படின்னா, இந்த சுதேசி மித்திரன் இந்தியா அப்படிங்கிற நாளிதழ், அதுக்கப்புறம் பாரதியாரோட சுதேச கீதம், அதுக்கப்புறம் பிபின் சந்திரபால் வந்து நம்ம மெட்ராஸ்ல வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது இன்னுமே வலுப்பெற்றுச்சு.
சுதேசி இயக்கத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். அதை யாரு கொண்டு வந்தா? நம்ம வி.ஓ. சிதம்பரனார். எந்த இடத்துல? தூத்துக்குடியில. அவர் வாங்கின ஷிப் என்னது? காலியோ அண்ட் லாவோ. அது எந்த 2 இடத்துக்கள்ல ஓட்டம் பார்ப்பாரு அப்படின்னா, தூத்துக்குடி டு கொலம்பியோ. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலி எழுச்சி. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுப்பிரமணிய சிவா இவங்களும், வி.ஓ.சி இவங்க 2 பேரும் சேர்ந்து, நம்ம தூத்துக்குடியில, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மில் ஒர்க்கர்ஸ், அதாவது நூற்பாலை தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் அணிதிரட்டி, அவங்களுக்கு நெறைய ஊக்குவிப்பாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, ஆ இந்த மாதிரி யூரோப்பியன்ஸ் அந்த மில்ல ஒர்க் பண்றவங்கள வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி, அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா இவங்க போராட்டம் பண்றதுக்கு, இவங்க நெறைய விஷயங்கள அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாரி 1908 1908ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான அந்த ஒரு மில் இருக்கும். அதுல வந்து வேலை நிறுத்தத்த போராட்டம் நடத்துவாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு இவங்க தான் தலைமை ஏத்திருப்பாரு. யாரு? நம்ம வி.ஓ. சிதம்பரனார். அதுக்கப்புறம் இவர் வந்து கரெக்ட்டா அந்த மீட்டிங் நடத்தும்போது தான் பிபின் சந்திரபாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயில்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இவங்க ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. இன்னொரு சைடு பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆகுறாங்க. இந்த டைம்ல எல்லாரையும் கூட்டி நம்ம இவர் என்ன பண்றாரு, வி.ஓ.சியும், சுப்பிரமணிய சிவாவும் என்ன பண்றாங்க, பப்ளிக்ல ஒரு பெரிய மீட்டிங் கண்டக்ட் பண்ணி, இந்த மாரி பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அத செலிப்ரேட் பண்றாங்க அந்த பப்ளிக் மீட்டிங்ல. இதன் காரணமா அந்த 2 பேரையும் என்ன பண்ணிருவாங்க, அரெஸ்ட் பண்ணி, அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனையும் விதிச்சிருவாங்க. வி.ஓ. சிதம்பரனாருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 ஆயுள் தண்டனை 2 லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் அப்படிங்கிறத குடுத்துருவாங்க. இதன் காரணமா நெறைய இடத்துல போராட்டம் வெடிக்குது. நெறைய இடத்துலனா எங்க திருநெல்வேலி ஏரியாக்குள்ள பெரிய போராட்டமே வெடிக்குது. என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் கொளுத்துறது, அதுக்கப்புறம் கோர்ட் பில்டிங், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், முனிசிபல் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே மக்கள் என்ன பண்றாங்க, தீ வச்சு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி போலீஸ் என்ன பண்றாங்க, தடியடி எல்லாம் நடத்தி, அதுல ஒரு 4 பீப்பிள் கிட்ட இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி பெரிய கலவரமே நடக்குது திருநெல்வேலிக்குள்ள. ஜெயிலுக்குள்ள வி.ஓ.சியை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா, செக் இழுக்க வச்சு, அந்த மாதிரி நெறைய ட்ரீட் பண்ணி அவர ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆட்படுத்துவாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள வி.ஓ.சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், செக்கிழுத்த செம்மல் அப்படின்னா யாரு? வி.ஓ. சிதம்பரனார நம்ம சொல்றோம். இந்த மாதிரி எல்லாம் நெறைய போராட்டம் வெடிச்சிட்டு இருந்த காலத்துல, இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அ சுப்பிரமணிய பாரதி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிருவாரு. பாண்டிச்சேரிக்கு மூவ் ஆகி அங்க ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால, பாரதி அங்க போயிருவாரு. அவர பார்த்து அரவிந்த கோஷ், வி.வி. சுப்பிரமணியன் இவங்க 2 பேருமே அவங்க பாரதியார பின்பற்றி அவங்களும் பாண்டிச்சேரிக்கு போயிருவாங்க. ஸோ இப்ப நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்தோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? நெறைய முக்கியமான லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுதேச நிறுவனமான அந்த கப்பல் நிறுவனத்த என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வி.ஓ. சிதம்பரம் உள்ள போனனால அதையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த தேச தலைவர்கள நெறைய பனிஷ்மென்ட் குடுத்து துன்புறுத்துறாங்க. இந்த மாரி டைம்ல தான் என்ன பண்றாங்க, நெறைய புரட்சிவாதிகள் வந்து வராங்க. ரிவோல்யூஷனரிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்கலாம் வர்றாங்க. அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரிவோல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. நம்ம பார்த்தோம்ல, சுப்பிரமணிய பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாண்டிச்சேரி அப்படிங்கிறது தான் இந்த தேசியவாதிகள், புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னா பாண்டிச்சேரி தான். ஸோ அந்த ரிவோல்யூஷனரிஸ் எல்லாரும் எங்க போய் ட்ரெயின் ஆவாங்க அப்படின்னா, லண்டன்ல இந்தியா ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அங்கேயும், பாரிஸ்ல இந்த 2 இடத்துலயும் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த புரட்சிகர தேசியவாதிகள் ட்ரெய்னிங் எடுத்துப்பாங்க. எந்த மாதிரி நம்ம போராட்டம் பண்ணணும், அது எல்லாத்தையுமே எப்படி சண்டை போடணும், எல்லாமே எங்க ட்ரெயின் ஆவாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ், அதுக்கப்புறம் பாரிஸ் இந்த 2 இடத்துலயும் புரட்சிகர தேசியவாதிகள் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரு யாரு? இதுல முக்கியமானவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெய்னிங் எடுத்ததுல முக்கியமானவங்க யாரு அப்படின்னா, எம்.பி.டி. ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் டி.எஸ்.எஸ். ராஜன். இவங்க 3 பேர் தான் முக்கியமானவங்க. யாரு? இந்த மாதிரி போய் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்தவங்கல. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி தான் நம்ம முக்கியமான ஒரு பிளேஸா பார்த்தோம். பாதுகாப்பான இடமா பார்த்தோம் இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு. ஸோ அங்க இருந்து வெளிவந்த பத்திரிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, விஜயா, சூரியோதயா அப்படின்னு அந்த 3 பத்திரிகை பாண்டிச்சேரியில இருந்து வெளிவந்துச்சு. ஏன்னா இது மூலமா மக்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இந்த மாதிரி புரட்சிகர தேசியவாதிகளால பண்ணப்பட்ட மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஷ் கொலை. 1904ல நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவரு பாரத மாதா சொசைட்டி, பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை ஒண்ணு உருவாக்கியிருப்பாரு.
அதோட அப்ஜெக்டிவ் குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ கொலை பண்ணி அது மூலமா நாட்டு மக்களுக்கு நாட்டுப்பற்ற தூண்டுறதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. இதால இன்ஸ்பயர் ஆன நம்ம வாஞ்சிநாதன் செங்கோட்டையை சேர்ந்தவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, ராபர்ட் அப்படிங்கிறவரு நம்ம திருநெல்வேலி கலெக்டரா இருந்திருப்பாரு. அவரை வாஞ்சி மணியாஜி ஜங்ஷன்ல வச்சு ஷூட் பண்ணிட்டு தன்னைத்தானையும் அவரை ஷூட் பண்ணி இறந்துருவாரு. இந்த சம்பவம்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 17, 1911. இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்ல தான் இவர் என்ன பண்ணிடுவாரு, இந்த மாதிரி ஆஷ் அப்படிங்கிற கலெக்டரை, ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிறவரை வாஞ்சி மணியாஜி ஜங்ஷன்ல வச்சு ஷூட் பண்ணிட்டு அவரையும் தன்னைத்தானே சுட்டு கொன்றுவாரு. இது ஒரு மிகப்பெரிய சம்பவமா அரங்கேறிச்சு அப்போ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரிவோல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அப்ப என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அவங்க, இந்த மாதிரி ஆஷ் மேடர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில போய் அங்க இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றது, அங்க இருந்து பத்திரிகைகள் வெளியே கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், அன்னி பெசன்ட் அண்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இவர் ஒரு ஐரிஷ் லேடி. அதுக்கப்புறம் தியோசபிக்கல் சொசைட்டியோட லீடர் யாரு, நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார். இவர் தான் என்ன பண்ணுவாரு, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத, தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. எப்படி அப்படின்னா, ஐரிஷ்ல இவர் இதே மாதிரி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியால சேம் அதே மாடல்ல இந்தியால நம்ம ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1916. இவரு துணையா நின்றது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி.எஸ். அருணால்டே, பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி. அப்புறம் இவர் தொடங்கிய நியூஸ் பேப்பர் நாளிதழ் என்ன அப்படின்னா, நியூ இந்தியா, காமன்வெல்த். இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய நாளிதழ் எது அப்படின்னா, நியூ இந்தியா, காமன்வெல்த். அப்புறம் அவர் சொன்ன ஒரு கூற்று ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம நிறைய வசதியோட ரயில்ல அடிமைகளா இருக்கிறத விட சுதந்திரமா மாட்டு வண்டியில போறது எவ்வளவோ சிறந்தது அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரஸ் ஆக்ட் ஆஃப் 1910. அதாவது இது என்னன்னா, நம்ம வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் பார்த்தோம்ல, அதோட ரினியூவல் தான் இந்த பிரஸ் ஆக்ட் ஆஃப் 1910 அப்படிங்கிறது. சோ இந்த ஆக்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையார ஒரு ஹெஃப்டி அமௌண்ட்னா ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து செக்யூரிட்டியா டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம புதுசா ஒரு வீடுக்கு ரெண்ட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெபாசிட்டா ஒரு அமௌண்ட் நம்ம கொடுத்துருப்போம்ல, அதை ஓனர் வச்சிருப்பாங்க. லாஸ்டா நம்ம அந்த வீட காலி பண்ணும்போது, நம்ம அந்த அமௌண்ட்ட நமக்கு திருப்பி குடுப்பாங்க. அது எப்படி குடுப்பாங்க? வீடெல்லாம் நம்ம டேமேஜா இல்லாம நல்லா வச்சிருக்கோமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அமௌண்ட்ட நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்ட பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க? அன்னி பெசன்ட் அம்மையார பே பண்ண சொல்றாங்க. எதுக்காக? இந்த மாதிரி அவர் நியூஸ் பேப்பர் எல்லாம் நடத்திட்டு வரார்ல, அது காரணமாக. அப்படி அவர் அந்த மாரி பெரிய அமௌண்ட்ட செக்யூரிட்டிக்காக டெபாசிட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா, எப்படி அவர் அந்த நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி அந்த அமௌண்ட்ட அவங்க ரிட்டர்ன் குடுக்கமா, வேண்டாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்ட செலுத்தணும்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்றாங்க? அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு விகிக்கிறாங்க. இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் எழுதின 2 புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படிங்கிற புக்கும், இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புக்கும் இவர் அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதின புக்கு. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னி பெசன்ட் அம்மையார பத்தி படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கு அடுத்த எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல பார்க்கலாம். சோ இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவா ஞாபகம் இருந்துரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதுல யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? கஜாலு லட்சுமி நரசிம்ம ஸ்ரீனிவாசர். எந்த டேட்ல? February 26, 1850 to 1862 வரைக்கும் தான் அவங்க செயல்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அச்சீவ் பண்ணாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க எல்லாமே பார்த்தோம். அடுத்து நேஷனலிஸ்ட் பிரஸ் எதுக்காக மொத கொண்டு வந்திருப்பாங்க பத்திரிகை அப்படிங்கிறது, முத்துசாமி அப்படிங்கிறவரை மொத மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் என்ன பண்ணிருப்பாங்க, அதை அதுல எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு வந்தது எல்லாமே யாரு? யூரோப்பியன். சோ அதை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கருத்தையும் மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருப்பாங்க. சுதேசிமித்திரன், அதுக்கப்புறம் ஹிந்து அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் கொண்டு வந்திருப்பாரு. அதை எல்லாமே பார்த்தோம். அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கறத எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? May 16 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து நிறைய டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. இவங்களோட டிமாண்ட திரும்பி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க.
இது எல்லாமே நம்ம மெட்ராஸ் மகாஜன சபையில பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி வந்துச்சு? அதுல என்னென்ன மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன், தேர்ட் செஷன் அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் சுதேசி மூவ்மெண்ட் சுதேசி இயக்கம் எப்படி நம்மளோட தமிழ்நாட்டுல கொண்டு போனாங்க? அதன் விளைவா நம்ம சுதேசி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற வி.ஓ. சிதம்பரனார் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்காக அவர் 2 கப்பல் வாங்கி கொலம்போல இருந்து தூத்துக்குடிக்கு விட்டிருப்பாரு. இது எல்லாமே நம்ம சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு கீழ பார்த்தோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி அப்ரைசிங் திருநெல்வேலியில ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய புரட்சி. அதுக்கு என்ன காரணம்? இந்த 2 லீடர் வி.ஓ.சியையும், சுப்பிரமணிய சிவா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் காரணமாக புரட்சி அப்படிங்கிறது வெடிக்கும். அத பத்தி எல்லாமே நம்ம திருநெல்வேலி அப்ரைசிங் கீழ பார்த்தோம். அடுத்து ரிவோல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். பாண்டிச்சேரியில இருந்து என்னென்ன நியூஸ் பேப்பர்லாம் வெளியில வந்துச்சு? ரிவோல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்ல மிகப்பெரிய சம்பவமா நம்ம பார்க்கக்கூடிய ஆஷ் கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டா அன்னி பெசன்ட் அம்மையார் அண்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அவர் என்ன புக் எழுதினாரு, என்ன நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாமே நம்ம டீட்டெயிலா தெளிவா பார்த்துட்டோம். இன்னுமே இது மாதிரி ஒரு ஹால்ஃப் போர்ஷன் பார்க்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.